ஓகே, ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். ஓகே ஓகே அடுத்தது கடலை மாவு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டால் தான் நல்லா பொசு பொசுன்னு வரும். ஓகே, தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே உப்பு தண்ணி போட்டு தான் வச்சுருக்கு, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஒரு ஸ்பூனு பத்தாயிரத்துக்கு காரமாக இருக்குன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால் அப்படியே கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பாலூட்டிகள் ஆய்வு செய்கிறார். குறிப்பாக லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரங்கு வகை. ஆப்பிரிக்காவில் 20 வகையான ஸ்பீஷிஸ் இருக்கு. 20 வகையான லெமூர் பக்கத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய மடகாஸ்கர்ல 18 வகையான ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓகே, அதை சுற்றி ஒரு ஆய்வு செய்யும் போது கடல் பயணத்தில் இந்தியாவில் தென்னிந்தியாவில் 3 வகையான லெமூர் வகைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஓகே, ஆப்பிரிக்காவில் ஒரு 20 வகை, பக்கத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய மடகாஸ்கர்ல ஒரு 18 வகை. ஆனால் இவ்வளோ தூரம் கடல் கடந்து நல்லா கலந்துக்கலாம். எப்படி அங்கே இருந்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சுட்டு அடுத்தது எண்ணெயை போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே,